ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1643வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 8ஆம் பத்து. அதிலே 5ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய கையிலும் ஆழியிலும் ஈடுபட்டவளது நிலைமையாக சென்ற பாடலில் அருளி செய்தவர், கையும் வில்லுமாக இருந்து கடலை கலக்கியவன் வீரத்திலே அகப்பட்டவள் நிலையை அடைந்து இப்பாடலில் அருளி செய்கிறார். இராப்போதும் கழியும் வகையறியேன், இந்த இரவு எப்படி கழியும் என்கிறாள் நாயகி. பாசுரத்தை பார்க்கலாம். முறியும் வெண்திரை முதுகயம் திப்பட முழங்கு அழல் ஏரி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் என் செய்கேன், எரியும் வெம்கதிர் துயின்றது பாவியேன் இணை நெடுங்கண் துயிலா, கரிய நாளிகை ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே என்கிறாள். முறியும் வெண்திரை, சிதைகின்ற திரை, வெண்திரை, முது கயம் தீப்பட, அந்த கடல் இருக்கிறதல்லவா, அதில் இருக்கக்கூடிய வெண்திரை அலைகள் தீ பிடித்தது போல இருக்கின்றன. முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல் எரி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும், அந்த கடலில் இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் தீப்பிடித்து எரியும்படியாக எரி அம்புகளை செலுத்த முயன்றவன் எம்பெருமான், செலுத்துவதற்காக வில்லை வளைத்தவன் ராமபிரான். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானும் வந்திலன், வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் என் செய்கேன், என்ன செய்வேன், ஒருவரும் வரவில்லை. எரியும் வெம்கதிர் துயின்றது, சூரியன் மறைந்து விட்டான். இணை நெடுங்கண் துயிலா, இருள் வந்தது இரவும் வந்தது, என்னுடைய இணை நெடுங்கண் 2 கண்களும் தூங்க மாட்டேன் என்கிறது துயிலா, கரிய நாளிகை ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே. அதாவது ஊழிக்காலத்தை விட பெரியதான இந்த இருள் இன்றைய இரவு நேரம் எப்படி கழியும், எந்த வழியாக கழியும் என்பதை அறிய மாட்டேன் என்கிறாள் இந்த பாசுரத்திலே பரகால நாயகி. முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல் எரி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திரன் என் செய்கேன், எரியும் வெம்கதிர் துயின்றது பாவியேன் இணை நெடுங்கண் துயிலா, கரிய நாளிகை ஊழியின் பெரியன கழியும் ஆறு அறியேனே, கழியுமாறு அறியேனே. ஆறு என்றால் வழி என்று பொருள். எப்படி எந்த வழியிலே கழிப்பேன் என்று சொல்கிறாள் நாயகி. வெண்மையான அலைகளை உடைய கடலானது தீப்பற்றி எரியும்படியாக ஒலிக்கும் நெருப்பை கக்கும் அம்புகளை உடைய கொடிய வில்லை வளைத்த ராமபிரானும் வரவில்லை. நான் என்ன செய்வேன்? வெப்பத்தையுடைய சூரியனும் மறைந்தான். பாவியான என்னுடைய இணைய பெருங்கண்களும் உறங்கவில்லை. ஒளிக்காலத்தை விட நீண்டிருக்கிற இரவு பொழுது எப்படி கழியப் போகிறதோ நான் அறியேன் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். கடல் அரசனை அணை கட்டுவதற்காக வேண்டும் போது அவன் வராமல் இருக்கவே ஸ்ரீராமபிரான் கோபம் கொண்டு ஆக்ஞேய அஸ்திரத்தை தொடுத்த வரலாறு முதல் 2 அடிகளில் சொல்லப்படுகிறது. முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல் எரி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஊழிக்காலத்தை விட பின் 2 வழிகளிலே சொல்லும் விஷயம், வெப்பத்தையுடைய சூரியனும் மறைந்தான். கரிய நாளிகை இரவு பொழுது 2 இருண்டு கருத்திருப்பதால் நாளிகையிலும் அக்கருமை ஏற்றி கூறப்பட்டது கொடிகை நாளிகை என்றும் கூறலாம். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம்.
முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட மடங்கி உலவும் அலைகளை உடைய வெள்ளிய நீரையுடைய கடல் நெருப்புச் சுடர்விட்டு எரிய முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட. விக்கிரம சோழ தேவர் கடல் வைக்கோல் கோல் போர் எரிகிறது என்று சொன்னார் அல்லவா, அதுபோல முழங்கி ஓசை உண்டாகும்படி நெருப்பு எரியும் முழங்கி அழல் ஏறி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன் தீப்த பாவக சங்காசை கொழுந்துவிட்டு எரியும் தீ போன்ற தீப்த பாவக சங்காசை என்கின்றபடியே நெருப்பை தூவும் அம்பினையுடைய காண்பதற்கு இனிய வில்லை வளைத்த வலியவனாகிய எம்பெருமானும் வரவில்லை. அழல் ஏறி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன். என் செய்கேன், இனி வலிமையற்ற நான் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருக்க முடியுமோ? எரியும் வெம்கதிர் துயின்றது. தன்னுடைய ஒளியால் பிற பொருள்களை கண்களால் காணவும் வாய்ப்பளித்து துயரை நீக்கக்கூடியவனான சூரியனும் போய் மறைந்தான். எம்பெருமான் தனக்கிட்ட திருத்தொண்டினையே முழுவதும் பின்பற்றி ஓர் எல்லையில் தனது வடிவு வெளிப்படாதபடி உறக்கத்தில் ஆழ்ந்து வேறொன்றில் ஈடுபட்டவனானான். எரியும் வெம்கதிர் துயின்றது. பாவியேன் இணை நெடுங்கண் துயிலா. உலகுக்கு ஒளி வழங்கும் சூரியன் கண்ணுறங்கினால் என் கண்களும் உறங்கக்கூடாதா? உறங்க மாட்டேன் என்கிறது. இணை நெடுங்கண் துயிலா. கரிய தனக்கு விருப்பமான இரவு கருமையாக இருக்கையாலே அதற்கு உறுப்பாகிய நாளிகையும் கருத்திருக்குமோ என்கிறாள். கரிய நாளிகை, கருத்திருக்கும் நாளிகை, கொடிய நாளிகை, கரிய நிறமுடைய நாளிகை பொழுது, அளவிற்றாகிய மாலை காலம் என்று 3 வகையாக பொருள் செய்யலாம். கருத்திருக்கும் நாளிகை, கொடிய நாளிகை, கரிய நிறமுடைய நாளிகை பொழுது, அளவிற்றாகிய மாலை காலம் என்று 3 வகையாக பொருள் செய்யலாம். கரிய நாளிகை மாலை நேரம். ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே. இது எப்பொழுது கழியப் போகிறதோ என்பதை அறியேன். முன்னொரு சமயம் சில ஊழிக்காலங்கள் பல நூற்றாண்டுகள் மிக நீண்ட காலம் இருந்து பின் கழிந்தன என்று கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் அவற்றிலும் பெரிது போலும் இந்த மாலை நேரம். அந்த ஊழிக்காலம் கழிந்ததல்லவா, அதைவிட அதிக நேரம் எடுக்கிறது போலும் இது கழியும் வழியை காண்கின்றோம் அல்லோம், என் செய்வோம் என்று புலம்புகிறாள் நாயகி. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல் எரி அம்பின் வரிகொள் வெம்சிலை வளைவித்த மைந்தனும் வந்திலன். என் செய்கேன், எரியும் வெம்கதிர் துயின்றது. பாவியேன் இணை நெடுங்கண் துயிலா. கரிய நாளிகை ஊழியின் பெரியன கழியுமாறு அறியேனே என்று இந்த பரகால நாயகியின் புலம்பல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுரத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.